காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இறுதி வரை என்னோடு மட்டும் உதவினது வண்டி. இறுதி வரை என்னோடு தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். எம்மட்டும் உறவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டீர், கிருபை நாளே ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டீர், கிருபை நாளே அழைத்து வந்தீர். அழியாமல் காத்து காணாமல் சேர்த்து உம் துதியை சொல்ல வந்தீர். அழியாமல் காத்து காணாமல் சேர்த்து உம் துதியை சொல்ல வந்தீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும், உங்களுக்கு ஈடே இல்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும், உங்களுக்கு ஈடு இல்லை. நீர் சொல்லி அமராத புது ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. சொல்வோமா? ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று நீர் பாற்றி காப்பாற்றுவே. கைவிட மாட்டேன் என்று நான் வறண்டிடும் அறிவுரை தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிவுரை தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. என்று சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. தினம் எல்லாரும் எழுந்திருந்து, எல்லாம் எழுந்து இருக்கிற இடத்தில் எழுந்து
ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நல்ல வாய்களை திறந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் அவருடைய இரக்கங்களையும் அவருடைய கிருபைகளையும் நம்முடைய இருதயம் நம்பட்டும். சங்கீதக்காரன் சொன்னது போல, நானோ உமது கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிப்போம். அல்லேலூயா. தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அல்லேலூயா இருக்கிற இடங்களில் உம்மை போல ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல ஒரு மகத்துவம் உள்ள ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தினுடைய முதலாவது நாளிலும் எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கைதட்டி பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை கொடுத்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் கடைசி மாதத்தில் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர் நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆரா
ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர். சேர்ந்து சொல்லுவோம். தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீர். மீண்டும் ஒரு விசை. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீர். என் நாட்கள் முடியும் வரை. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலையில் உம்மை ஆராதிக்கும் பொழுது ஒரு மகிமையின் வல்லமை எங்கள் எல்லாரும் மேலும் வருவதாக. ஆராதிப்பே, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. ஓ எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பரிசுத்த அவர் நாமோ, பரிசுத்த அவர் நாமோ, பரிசுத்த அவர் நாமோ உன்னதாரே. தேவனி நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. தேவனி நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. பரிசுத்த அவர் நாமோ, பரிசுத்த அவர் நாமோ, பரிசுத்த அவர் நாமோ உன்னதாரே. தேவனி நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. தேவனி நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. கைகளை உயர்த்தி, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில்
இந்த கடைசி மாதத்தின் முதல் நாளில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே, என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் தஞ்சமானிரே. பொய்யான வாழ்வையை மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதை சொல்லுவோம். பொய்யான வாழ்வையை மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் அப்பா சிறகில்லாமல் பறக்கிறேன், இதுவரை நடத்தி வந்தவர் அல்லவா, குறைவில்லாமல் வாழ்கிறேன். இதுவரை தாங்கி வந்தவர் அல்லவா. பிரசன்னத்தில் சிறகில்லா உலகமசே, உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பரானிரே, என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பரானிரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அப்படியே கண்களை மூடி, இதுவரை என்னை நடத்தி வந்தீரப்பா, இதுவரை நீர் என்னை தாங்கி வந்தீரப்பா. நீர் என்னை நடத்துவதற்கும் நீர் என்னை தாங்குவதற்கும் நான் பாத்திரவான் அல்ல. ஆனாலும் கடந்த 11 மாதங்கள் the amazing grace Lord, அந்த கிருபையை சொல்ல முடியாது, அந்த கிருபையை விவரிக்க முடியாது. ஒரு ஆச்சரியமான கிருபை இந்த 2024வது வருஷத்தில் எங்கள் வாழ்க்கையின் பின்னே வந்ததற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 12வது மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய சன்னிதானத்திலே நான் நிற்கிறேன் என்று சொன்னார். தாவீது போல எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. மீண்டும் ஒரு விசை, நீர் எனக்கு நேசிக்கின்றேன் உம்மை தானையா. சேர்ந்து பாடுவோம். நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து சொல்லுங்க, என்னாலும் எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்த தடுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். தடுக்கையிலும் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நேச நீதானையா, உம்மை தானையா. நீ தூக்கி சுமந்தி நாட்களெல்லாம், நீ தாங்கி காத்தீர் வருடமெல்லாம். நீ தூக்கி சுமந்தி நாட்களெல்லாம், நீ
வருடமெல்லாம் பாடிடுவேன், உம்மை துதித்து மகிழ்ந்திடுவேன், பாடிடுவேன், உம்மை துதித்து மகிழ்ந்திடுவேன். நல்ல கரங்களை உயர்த்தி, நாட்கள் மாறி காலங்கள் மாறினாலும் ஓ என்னை அழைத்தவர் மாறாதவர், கர்த்தர் மாறாதவர். நாட்கள் மாறினாலும் மாறி ஓ ராமா சேகந்தாரா பாபா பாபா மாறினாலும் என் கர்த்தர் மாறாதவர். கையை உயர்த்தி, நீ செய்த அற்புதம் ஆயிரங்கள் ஆயிரங்கள் சொல்லுவோம், நீ செய்த அற்புதம் ஆயிரங்கள் ஏராளங்கள். பாடி ஒரு மகிமை இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு செகினா மகிமை பிள்ளைகளை தொடுவதாக, பிள்ளைகளை தொடுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு அசைவை ஏற்படுத்தும். சத்தத்தை உயர்த்தி, நாட்கள் மாறினாலோ காலங்கள் மாறினாலும் என் கர்த்தர் மாறாதவர். நாட்கள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் என் கர்த்தர் மாறாதவர். தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை சில நேரங்களில் நம்முடைய இதயத்தை உடைத்து விடும். அவன் சொல்லுகிறான், என் தாயின் கற்பத்தின் சார்பில் நான் உமது சார்பிலே விழுந்தப்பா, என் சிறு வயது தொடங்கி நீதான் என் நம்பிக்கையாயிருந்தே. ஓ ஹல்லேலூயா. என்ன அழகான ஒரு வார்த்தை. என் சிறு வயது தொடங்கி லார்ட் நீர்தான் என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை அப்பா. ஒரு விசை உணர்ந்தவர்களாய், கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளே, என் காலங்கள் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளேன், என் காலங்கள் உம் கரத்தில் பாடிடுவேன். உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை துதி இந்த கடைசி மாதத்தில் என் தேவனே, Lord we believe you, Lord we trust you. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, நாட்கள் மாறினாலோ காலங்கள் மாறினாலும் என் கர்த்தர் மாறாதவர். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. கையை உயர்த்திருவோம் ஆண்டவருக்கு நேராக. உம்மை நோக்கி Lord we surrender, Father we surrender. உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. நீரே என் தேவன், நீரே என் தேவன், என் ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, ஆசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண
கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் அந்த வார்த்தையை. நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடுங்கள். உங்களை அழுத்துற பாரங்கள், உங்களை குழப்புகிற வேதனைகள், உங்கள் ஆத்துமாவை நெருக்குகிற பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தூக்கி விட்டு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. வேற ஒண்ணு வேணாம். நீரே என் தேவன். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். மீண்டும் ஒரு விஷய சத்தத்தை உயர்த்தி sing again, sing again. நீரே என் தேவன். மீண்டும் ஒரு விசை. Your God is my God. நீரே என் தேவன். இந்த ஒரு வார்த்தை போதுங்க. அவர் உன்னை தூக்கி எடுப்பா. Your God is my God. அந்த ரூத்தை ஆண்டவர் மோவாபி பெண்ணாய் தூக்கி எடுத்தா. இந்த 12வது மாதத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தூக்கி எடுப்பேன், நான் உன்னை தூக்கி எடுப்பேன். எப்பொழுதெல்லாம் நீர் என் தேவன் என்று சொல்லுகிறோமோ அப்பொழுது அவருடைய கரம் நம்மேல படுகிறது. மீண்டும் ஒரு விஷயம் கையை உயர்த்தி சத்தமாய் சொல்ல போகிறோம். நீரே. Sing again. சபையாக மேல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். You are my Lord. நீரே என் தேவன். அவர் உன்னை நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். புதிய பாதைகள் இந்த மாதத்தில் திறக்கும். நீ யோசிக்காதவைகளை கர்த்தர் உனக்காக செய்வார். இப்படியும் தேவனுடைய வல்லமை செய்யுமா, இப்படியும் ஆண்டவர் செயல்படுவாரா என்று சொல்லப்படுகிற ஆச்சரியமான மாற்றங்கள் வரும் இந்த மாதத்தில். ஆண்டவர், நான் அதை சொன்னேன், நான் அதை நிறைவேற்றுவேன், நான் அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்ற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ரதமம பல ரதல ரபல பரப. ஹல்லேலூயா. பாடி முடிப்போம். Father, we praise you. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். எந்த மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வின் ஜோதியும் நீரே. கையை உயர்த்தி, எந்த மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, நல்ல கண்களை மூடி என் கிருபை உனக்கு போதும்,
grace is sufficient for you. The God will open the favorable door. அனுகூலமான கதவை திறப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். உன்னை அழைத்தவர் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். இதிலும் பெரிதானதை உன் கண்கள் காணும்படி செய்வார். இதிலும் பெரிதானதை. அல்லேலூயா. கமலமு சந்தரா மலரப தபலபரப லபரபதமு சந்தரா மம மலரப ரிமல ரதல ரகப பபபப ரிமல திகால ரதல ரப லெசி ஹந்தர மலரப உரக மலரபதப ஷேரபு தலர மலபரபரப. ஆமென். ஆகார் நிற்கிற இடத்திலேயே ஒரு ஊற்றை கத்தர் அவள் காணும்படி கண்ணை திறந்தார். பதில் எங்கே எங்கே என்று சொல்லி அலையாதே. பதில்கள் உன் காலுக்கு கீழே இருக்கிறது. அதை இன்னொரு விதத்திலே சொன்னார், உன் முழங்காலுக்கு கீழே பதில் இருக்கிறது. கைகளை தட்டி கைகளை தட்டி. The answer is in your knee. முழங்காலிலே தேவன் ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். You will see the marvelous thing. நீ இருக்கிற இடத்திலே அந்த அற்புதம் உனக்கு வெளிப்படும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும்படி உம்முடைய நல்ல கையிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, தொடர்ந்து நீ ஆளுகை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆராதனைக்கு மத்தியிலே தேசத்திற்காக ஜெபிக்கிற நேரம். காலை வேளையில் நம்ம எல்லாருமாய் சேர்ந்து மழையினால் இந்த புயலினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் அவர்களை தேவன் நடத்தும்படியாய், தேவைகளை சந்திக்கும்படியாய், இன்னும் அந்த தண்ணீர் குறையாத சூழ்நிலைமைகள் அநேக இடங்களில் இருக்கிறது. அவங்க வெளியே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவங்களோடு கூட வந்து அவங்களை நடத்தும்படியாய், அந்த வாழ்வாதாரத்தில் நல்ல சூழ்நிலைமைகளை உருவாக்கும்படியாய் ஜெபிப்போம். அதோடு கூட இந்த மாதம் நமக்கு இருக்கிற ஆராதனைகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக, விசேஷமாக இந்த மாலை நடைபெறுகிற சிறுபிள்ளைகளுடைய ப்ரோக்ராம், சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம், அதோடு கூட நமக்கு நல்ல சமாரியன் ஊழியங்கள் மற்றும் அடுத்த வாரம் நடைபெற போகிற வாலிபர்கள் ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக, இந்த மாதம் முழுதும் இருக்கிற சபையிலே நடக்க போகிற எல்லா ஊழியங்களையும் ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம். ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையில் எங்கள் அன்பின் தகப்பனே, கடந்த நாட்களிலே கர்த்தாவே அந்த புயல் காரணமாக ஆண்டவரே எத்தனையோ பேர் எல்லாவற்றையும் எழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு தேவன் தாமே நீர் அவங்களோடு கூட வந்து அவங்களை நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அந்த தண்ணீர் சூழ்ந்திருக்கிற நிலையிலும் கூட அவங்களுடைய வாழ்வாதாரங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டு அவங்களோடு கூட இருந்து அவங்களை வழி நடத்துங்க. தேவன் தாமே அவங்களோடு கூட இருந்து பாதிப்புகள் ஒன்றும் இல்லாதபடி கர்த்தர் ஜனங்களை உங்களுடைய ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. தேவரீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, அவர்களை நினைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல இந்த மாதம் எங்களுடைய சபையில் நடைபெற போகிறேன் எல்லா ஆராதனைகளையும் ஊழியங்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாக கரங்களை உயர்த்தி ஜெபம் ஆண்டவரே. முன்னாடியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தில் நடைபெற போகிற இந்த மாலை நடைபெற போகிற இந்த சிறுவர்களுடைய அந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. இந்த வருகிற நாட்களில் நடைபெறுகிற கேரள் பவனி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. 19ஆம் தேதி நடைபெற போகிற நல்ல சமாரியன் ஊழியத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. அந்த துதி ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி அவனுடைய பாதத்தில் வருகிறோம். எதுவும் தடையில்லாதபடி நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. வருகிற நாட்களில் நடைபெற போகிற வாலிபர்களுடைய அந்த ப்ரோக்ராமை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் எல்லாவித ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிட்டு ஆராதனைகள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் தடையில்லாதபடிக்கு கர்த்தர் நடத்தி தரும்படியாய் தெய்வீக கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அருமையான இந்த 12வது மாதத்தின்
முதல் நாளில் இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சபை அறிவிப்புகள். இன்று மாலை நமக்கு 6 மணிக்கு சிறுவர் சிறப்பு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆகவே சிறுபிள்ளையுடைய பேரண்ட்ஸ், சபையார் எல்லாரும் வந்து அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக நம்ம எல்லாரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம். அந்த பிள்ளைகளை வாழ்த்துவோம். இந்த பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி அநேக மழையின் தடையின் காரணங்களாக இருக்கிறது. ஆனாலும் இந்த மாலை தேவன் அந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றி தரும்படியாக அந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரும்படியாக உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கிறோம். அதோடு கூட வருகிற புதன்கிழமை நமக்கு நம்முடைய சபையினுடைய இந்த 2024 வருஷத்தின் கேரல் பவனி நமக்கு ஆரம்பிக்கிறது. 4ஆம் தேதி புதன்கிழமை 3 டிவிஷன்களும் 1, 2, 3 டிவிஷன்களும் இரவு 8 மணி முதல் 11 மணி வரை வருகிற புதன் 4ஆம் தேதி. வருகிற 5ஆம் தேதி வியாழக்கிழமை நமக்கு 2 நாட்களும் நமக்கு 1, 2, 3 டிவிஷன்களிலும் இருந்து இரவு 8 மணி முதல் 11 மணி வரை நமக்கு கேரல் பவனி நடைபெறும். அதோடு கூட வருகிற வெள்ளிக்கிழமை சிறப்பு ஜெபம் நமக்கு மாலை இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நமக்கு அந்த வெள்ளிக்கிழமை தோறும் 1 மணி நேரம் நடக்கிற ஜெபம் நமக்கு நடைபெறும். இந்த மனதில் வைத்து அந்த ஜெபத்துக்கு வரும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட வருகிற சனிக்கிழமை நமக்கு காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை உபவாச ஜெபம் நமக்கு நடைபெறும். அந்த உபவாச ஜெபத்திலே அநேகர் வருகிறார்கள். இன்னும் அநேகர் வந்து அந்த உபவாச ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எப்போதும் போல் 2 ஆராதனைகள் காலை 7 மணி முதல் 9:30 மணி வரை. வருகிற வாரம் நமக்கு வாலிபர்கள் கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சி இருக்கிறது. அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு அதற்காக ஜெபித்து கொள்ளும். அதனை தொடர்ந்து நமக்கு வருகிற வாரம் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் நமக்கு 3 டிவிஷன்கள் வந்து திங்கள் செவ்வாய் மட்டும் 3 டிவிஷன்கள். வருகிற வாரம் புதன்கிழமை 2-3 டிவிஷன்கள். வருகிற 12ஆம் தேதி 3வது டிவிஷன் மட்டும் நடைபெறும். இந்த காரியங்களை உங்களுடைய டிவிஷன் போதகர்கள் உங்களுக்கு ஃபோன்களில் தொடர்பு கொண்டு என்றைக்கு வருகிறோம் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிப்பார்கள். இந்த காரியத்தை மனதில் வைத்து அதற்காக ஜெபிக்கும்படியாக உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கிறோம். வருகிற நமக்கு 19ஆம் தேதி நமக்கு நல்ல சமாரியன் ஊழியம் இருக்கிறது. ஆகவே அதற்காக உங்களுடைய கரங்களில் வீடுகளில் வந்து படிவங்களை கொடுத்திருக்கிறோம். இன்னும் உங்களுடைய வீடுகள் வராதவர்கள் அதை மனதில் வைத்து அதற்குண்டான காரியங்களை கொடுத்து தேவனுக்கு ஆசீர்வதித்து அந்த ஊழியங்கள் நல்லபடியாக நடைபெறும்படியாக இந்த வருஷத்தில் 2024 வருஷத்தில் ஊழியம் நடைபெறும்படி உங்கள் அன்போடு கூட உதாரத்துமாய் கொடுத்து அந்த ஊழியங்களை தாங்கும்படியாய் உங்கள் அன்போடு கூட கேட்டோம். அதனைத் தொடர்ந்து நம்முடைய கரங்களில் ஜனவரி மாதம் கொடுக்கப்பட்ட இந்த சிறு ஆஃபரிங் பாக்ஸ் உடைய கரங்களில் கொடுக்கப்பட்டது. இந்த டிசம்பர் மாதம் 1வது இந்த வாரத்திலே வைக்கும்படியாக கேட்டிருக்கிறோம். கொண்டு வந்து வைத்து இருக்கிறீர்கள். இன்னும் கொடுக்காதவர்கள் இந்த சிறு ஆஃபரிங் பாக்ஸ் இதிலிருந்து தான் நம்முடைய சபையின் தேவைகள். காலையில் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் மிகவும் அதிகமாக இருந்தது. இன்னும் அந்த 2 ஏசி ஒர்க் பண்ணல, இதெல்லாம் ஒர்க் பண்ணல, நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த பாக்ஸில் வைத்து தான் மேலே ஷீட் போடுவதற்கு அந்த டெரஸில் அந்த காரியங்களை செய்வதற்கு போதகர் தீர்மானித்திருக்கிறார். அந்த காரியங்களை எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கும்படியாக அதற்குண்டான காரியங்களை நீங்கள் அதை தொடர்ந்து அதில் உதாரத்துமாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் இந்த ஆராதனைக்கு இன்றுதான் முதலாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். புதிதாய் யாராவது வந்திருப்பீர்களானால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனைக்கு யாராவது புதிதாக வந்திருப்பீர்களானால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபித்து ஒரு பாடலை பாடும்போது இந்த மாதத்தினுடைய ப்ரோக்ராம் லிஸ்ட் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்படும். பாஸ்டர் அவர்கள் அது குறித்து உங்களுக்கு சொல்வார்கள். இந்த மாதத்தினுடைய எல்லா ப்ரோக்ராம் அதில் இருக்கிறது. ஆகவே அதை வாங்கி அதன்படி நீங்கள் அதை கவனித்து வரும்படியாக உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஜெபித்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்துவோம். எங்கள் சர்வ வல்லமையில் எங்கள் அன்பின் பிதாவே, அருமையான இந்த 12வது மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரே உடைய பாதம் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்து இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த 11 மாதங்கள் கர்த்தர் எங்களை நடத்தினீங்க. இந்த 11 மாதங்களிலும் நீர் எங்களோடு கூட எங்களை பாதுகாத்து கிருபைக்காக ஸ்தோத்திரம். 12வது மாதத்தை காண செய்திருக்கிறீங்க. 11 மாதங்கள் எல்லா தேவைகளையும் சந்தித்தீங்களப்பா, நன்றி. இப்போதும் இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் படைக்கிற காணிக்கைகள், தசமபாகங்கள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து கொள்ளுங்க. உங்களுடைய கரத்திலிருந்து வந்தது எல்லாம் நீங்க எங்களை நடத்தினது, போஷித்ததுப்பா. இதுவரைக்கும் நடத்தினீங்க. இந்த 12வது மாதத்தின் முதல் நாளில் ஆராதிக்க உதவி செய்த கர்த்தர் தொடர்ந்து வார்த்தை வேலைகளில் எங்களோடு கொடுத்து எங்களை நடத்தும், பலப்படுத்தும். இந்த தெய்வீக கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உணவரை நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உணவரை நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. அழகிற என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலும் அடிச்சு கரை சேர்த்தீங்க. அழகிற என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் அடிச்சு கரை சேர்த்தீங்க. அன்பு விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆட்சி கேட்டு அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக சுமி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வைக் கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்துக் கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வைக் கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்துக் கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தாமல் ஆதரித்தீங்க. என்னை ஆட்சி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்னுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலையிலே ஒரு சின்ன மாற்றங்கள் உங்களுடைய இந்த ப்ரோக்ராம், இந்த செவ்வாய்க்கிழமை ஜெபத்திலே அந்த மாதம் தவறாக தேதி சரியாக போடப்பட்டிருக்கிறது. சரியான மின்சார வசதி விட்டு விட்டு வந்ததினாலே அதில் நவம்பருங்கிற இடத்துல அழித்து டிசம்பர் என்று போட்டுக்கொள்ளுங்கள். டிசம்பர் 3/12/2024 ஜெபக்குறிப்புகள் இந்த மாதத்துக்குரியது. மாதம் என்கிறதில் மட்டும் ஒரு சின்ன ஒரு மாற்றம். இந்த வருஷத்தினுடைய கேரல் அதுவும் இன்னைக்கு ஒட்டியிருக்க வேண்டும். தயவாக நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். தயவாக நீங்கள் இந்த 2 நாள் கேரல் மட்டும் நீங்கள் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள். டிவிஷன் 1ல் ஜான்சனுடைய அவர்களுடைய டிவிஷனில் புதன்கிழமை 4ஆம் தேதி கேரல் ஆரம்பிக்கிறது. காலேஜ் ரோடு முதல் ஜெயராமன் தெரு வரை திரு சாமுவேல் தீபிகா, திரு சாமுவேல் சாம்சன், திருமதி சீதா, திரு ஜோசுவா பழனி, திருமதி ஞானம் அமிர்தா, திரு குணசேகரன், திரு ரஞ்சித் குமார், திருமதி செல்வராணி பீட்டர், திரு அமிர்த செல்வம், திருமதி ஞான செல்வி, திருமதி ரெஜினா டேனியல், திரு பிலிப்பையா அவர்கள், திருமதி சந்திரா செல்வம், திருமதி ஆசை தம்பி, திருமதி சாந்தி சாமுவேல், திரு பெருமாள் சௌந்தரி, திரு எட்வின். இந்த 17 வீடுகளும் வருகிற புதன்கிழமை அவர்கள் உங்கள் இடத்திற்கு வருவார்கள். அதே போல டிவிஷன் 2
டிவிஷன் 3 புதன்கிழமை வருகிற குடும்பம் யு ராஜா, கோவிந்தசாமி தெரு முதல் அம்மன் நகர் வரை. திரு ராஜா, திருமதி கலாவதி ஏசா, திருமதி சங்கரி, திருமதி ஜெரம் சுகந்தி, திரு விஜய் அஜிதா, திரு விஜய் சகிலா, திருமதி சாரால் வாசகி, திரு அந்தோணி சாம்ராஜ், திருமதி கேர்லின் ராணி, சகோதரி அமலா பீர்த்தி, திரு ஜபக்குமார், திருமதி ஹேமா மாலினி மங்களராஜ், திரு இன்பராஜ், திரு சஞ்சய் பத்மா, திரு சுரேஷ் எஸ்தர் சுகுமார் டாலின், திருமதி தமிழ் செல்வி, ராஜன் பொன்மணி, அருள் சாலமன், இமானுவேல் விஜயகலா. இவர்கள் புதன்கிழமை அந்த கேரளுக்கு நீங்கள் ஆயத்தமாகும்படி அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். இரண்டாவது டிவிஷன் சரி, உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வரும் இந்த 2 கேரல் மட்டும் இன்னைக்கு ஒட்டியிருக்கணும். நமக்கு நேரங்கள் இல்லாதபடியினாலே நம்ம அதை முடியவில்லை. நாங்கள் முடிந்த அளவு இன்றைக்கு மாலைக்குள்ளே இந்த புதன் வியாழன் கேரல் உங்கள் வீட்டுக்கு எப்பொழுது வரும் என்று சொல்லி நாங்கள் அதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சர்ச் குரூப்பில் போடுகிறேன், அதை நீங்கள் கவனிங்கள். ஆண்டவர் நல்லவர். இந்த வருஷத்திலே நம்முடைய நல்ல சமாரியன் ஊழியத்திற்கு நம்முடைய தேவைகள் பெரிய தேவையாக இருந்தாலும் 70 குடும்பங்கள் இந்த பெட்டியிலே காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். இந்த 70 குடும்பங்கள் அவர்கள் நல்ல சமாரியன் கொடுத்த மொத்த பணம் 4,10,000 ரூபாய். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வெறும் 70 ஃபேமிலி தான், 70 குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் இந்த பெட்டியிலே இந்த வருஷத்திலே 4,10,000 என்கிற நல்ல சமாரியன் பணத்தை ஆண்டவர் கொடுக்க உதவி செய்த. நமக்கு இன்னும் 5 லட்சம் ரூபாய் நமக்கு தேவை. தேவனை முன்னிட்டு நம்ம செய்கிறோம். இது நம்முடைய பெயருக்காக, நம்முடைய இதுக்காக அல்ல. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கடந்த 2 வருஷம் பண்ணியிருக்கிறோம். இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. நம்ம எவ்வளவு செய்தாலும் அது யார் பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்கிறது மட்டும் பார்க்கணும். அல்லேலூயா. அவரிடத்தில் பெறுகிற சாட்சி தான் உண்மையான சாட்சி. ஆகையால் நம்ம முடிந்த அளவுக்கு நம்மாலே செய்ய வேண்டும். இந்த ப்ரோக்ராம் லிஸ்ட் வாங்கி செல்லுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் தயவாக உங்கள் டிவிஷன் போதகரிடத்தில் கேட்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். இந்த காலையிலே ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய இதயத்தை திருப்ப போகிறோம். நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடி ஆண்டவருடைய நல்ல வசனங்கள் இந்த காலையில் நமக்கு நேராக வரும்படியாக சாமுவேலை போல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். மகா இரக்கமுள்ள பிதாவே, இந்த 2வது முதல் ஆராதனையில் எங்களோடு கூட பேசும். நாங்கள் உம்முடையவர்கள், நீர் எங்களுடையவர். தைரியமாய் நாங்கள் சொல்ல முடியும், தேவன் எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களை கண்டுபிடித்திருக்கிறீர், உமது கரத்தை எங்கள் மேலே வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த கேரளுக்கு
ஒரு கேரளுக்கு குறைந்தபட்சம் 6-7 பேர் தானே வருவார்கள் மொத்தமே. ஆமாம், 3 டிவிஷன்லையும் ஒரே நாளில் போகிறதுனால அந்த கேரள் உங்கள் வீட்டுக்கு 6 பேர் அல்லது 7 பேர் தான். சப்போஸ் நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது கொடுப்பதாக இருந்தால் முன்னதாகவே உங்கள் டிவிஷன் பாஸ்டர்கிட்ட நீங்கள் பேசிடுங்க. நாங்கள் இங்கே காஃபி தர்றோம், இங்கே நாங்கள் ஏதாவது தர்றோம் என்று சொல்லி. காரணம் என்ன அப்படின்னா, 20 வீடுகளும், ஒரு வீட்டில் காஃபி, ஒரு வீட்டில் டீ, ஒரு வீட்டில் பாதாம் பால், ஒரு வீட்டில் ரோஸ் மில்க்கு, ஒரு வீட்டில் அந்த மாம்பழம் ஜூஸு, இதெல்லாம் நீங்கள் வீட்டில் ஒரு பாட்டிலில் ஊற்றி அந்த பாட்டில் எப்படி இருக்கு பாருங்கள். ஆகையால் நாங்களும் மனிதர்கள் தான். ஒரு முறை கேரளா இப்படி சொல்லிட்டேன். அடுத்த முறை பாஸ்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் என்ன அப்படின்னு, எல்லாம் ட்ரை, அவங்ககிட்ட ஒரு டீ கூட கிடைக்கல அப்படி. ஆகையால் பாஸ்டர் இடத்துல நீங்கள் வரும்பொழுது நீங்கள் அவங்க இடத்துல கேட்டுக்கொண்டால் என்ன செய்யணும் பாஸ்டர் அப்படின்னா, நீங்கள் அவங்க வந்த பிறகு நீங்கள் கூட செய்தால் போதும். ஆயத்தம் பண்ணிட்டு அது வீணாய் போய்விடக்கூடாது. தயவாக அதை விளங்கிக் கொள்ளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 42. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களையும் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் புயலையும் மழையும் கொஞ்சம் திருப்பினார். எரேமியா 32:42 சத்தமாக வாசிக்க கேட்போம். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடுவோம். அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். So will I bring upon them all the good that I have promised him. நான் அவர்களுக்கு என்ன சொன்னேனோ, நான் அவர்களுக்கு எதை வாக்குத்தத்தம் பண்ணினேனோ, நான் சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் நான் வரப்பண்ணுவேன். நல்ல தேவனே, உம்மை போல எங்கள் இதயத்தை அறிந்தவர் யாரும் இல்லை. நீர் எங்கள் பட்சமாயிருக்கிறீர். எங்களோடு நீர் பேசும் நல்ல வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னது போல இன்றைக்கு மாலை நமக்கு சிறுவர்களுடைய கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம். கடுமையான மழை, அதிலும் பிள்ளைகள் வந்து அவர்கள் பயிற்சி எடுத்தார்கள். ஆகையால் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு பெற்றோர்கள் நீங்கள் வரும்படி அன்போடு கூட கேட்கிறேன். ஆண்டவர் சொன்னார், எல்லா நன்மைகளையும் நான் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். எப்படி நான் தீமையை வரப்பண்ணினோ, ஆண்டவரை விட்டு விலகின பொழுது நான் எப்படி தீமைகளை வரப்பண்ணினேனோ, அதே போல எல்லா நன்மைகளையும் நான் உங்கள் மேலே வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தை, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். உங்கள் ஜெபத்திற்கு இந்த வசனம் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாக இருக்கும். எரேமியா 33:9 வசனம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைகளை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை குறித்து வைத்து முடிந்தவர்கள் மனப்பாடம் பண்ணுங்க. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைகளை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மகிமையாயிருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும்
எல்லா நன்மைகளின் நிமித்தமும் எல்லா சமாதான நிமித்தமும் ஒரு அழகான ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த 12வது மாதம் ஆண்டவர் நமக்கு என்ன உத்தரவு கொடுக்கிறார்னா, எல்லா நன்மைகளையும் நான் உன் மேலே வர பண்ணுவேன். அல்லேலூயா. 11 மாதங்கள் இல்லாத ஒரு காரியமா? எஸ், 11 மாதங்கள் காணாத நன்மைகளை 12வது மாதத்திலே தேவன் காண செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த காலையில் தேவன் நமக்கு செய்கிற மகா நன்மையினுடைய வழிகள், என் பிரசங்கத்தினுடைய தலைப்பு அதுதான். வேதம் எல்லாவற்றுக்குமே ஒரு காரியத்தை வைத்திருக்கிறது. அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி இருப்பதை கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தை உணரவும் இல்லை. அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் வேறு ஒருவனும் அறியா. அப்ப எல்லா நன்மைகள் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆண்டவர் சின்ன ஒரு வழி வைத்திருக்கிறார். அந்த வழிக்கு நீ வந்தேனா நான் உனக்கு வைத்திருக்கிற அந்த நன்மையை நீ காண்பாய். அந்த நன்மை உனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நன்மையை தேவன் நமக்காகவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நன்மையின் வழியில் நம்ம உள்ள போனால் மட்டும்தான் அந்த நன்மையை நம்மால் அனுபவிக்க முடியும். அப்படி தேவன் வைத்திருக்கிற முதல் வழி என்ன அப்படின்னா, எரேமியா 42 அதிகாரம் 2 வசனத்திலே கீழ்ப்படிதலினால் உண்டாகும் நன்மை. கீழ்ப்படிதல் வாசிங்க. தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை 42:6. அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு இடத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தைரியமான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டுமா? தைரியமான தீர்மானம். அந்த தீர்மானம் எப்படி இருக்குன்னா, அது எனக்கு முன்பாக அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையானாலும் சரி, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி. அப்ப முதலாவது கீழ்ப்படிதல் என்பதிலே உண்டாகும் நன்மை. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கும் மனிதர்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்னா, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. என் வார்த்தைக்கு. பல நேரங்களில் நம்ம யோபுவை ஆயிரம் காரியத்தை யோபு குறித்து பேசினாலும், சில இடங்களிலே யோபு பேசின வார்த்தையை ஆண்டவர் அந்த வார்த்தையை ரொம்ப ஆமோதித்தார். அவன் பேசின வார்த்தைக்கெல்லாம் யோபுவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்னா, நீங்கள் என்னுடைய தாசனாய யோபுவை போல சொல்லி முடிங்க. நிதானமாய் பேசவில்லை. அவனுடைய பேச்சை, அந்த இழப்புக்கு நடுவிலே அவன் பேசின பேச்சை ஆண்டவர் அங்கீகரித்தார். அதில் ஒரு வார்த்தை யோபுவின் புஸ்தகத்திலே 2 அதிகாரம் 10 வசனத்திலே தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறான், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம். இது நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தேவனுடைய கையிலே நன்மை பெற்ற நாம். ஆண்டவர் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. யோபுவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தீமை செய்யவில்லை. 100க்கு 100 தேவன் தீமை செய்யவில்லை. ஆனால் தன் வாழ்க்கையில் முரணாக ஒரு காரியம் நடந்த பொழுது, நன்மைக்கு எதிராய் ஒரு காரியம் நடந்த பொழுது, யோபு அதையும் இதுவும் தேவன்தான் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு, இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. முரணான ஒன்று. இன்னைக்கு
சந்தோஷமான காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து விடுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற முரணான தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவோமா என்று கேள்வி கேட்டால் அங்கே தான் கொஞ்சம் பிரச்சனை. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனையின்படி செய்வாய் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து 9வது வசனத்தில் இப்படி ஆரம்பிக்கிறது, அப்பொழுது உனக்கு. அப்பொழுது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? மேலே 8ஆம் வசனம், நீ மனம் திரும்பி என் வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அதை நீ செய்து அதையெல்லாம் செய்வாயானால், 9ஆம் வசனம், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனிகளும் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனிகளும் உனக்கு பரிபூரணமாக உண்டாக செய்வார். அல்லேலூயா. எப்பொழுது? கீழ்ப்படுகிறதினாலே. ஆமாம், நல்ல காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து விடுவோம். ஆபிரகாமை போல சில முரண்பாடுகள் வருமானால் அதை எவ்வளவு நம்ம அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணுவோம். ஆமாம், ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிற நாம் ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதலை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எபிரேய புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 8ஆம் வசனம் 11:8 ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதல், விசுவாசத்தினால் ஆபிரகாம் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது தான் போகும் இடம் இன்னதென்று நல்ல கையை உயர்த்தாமன்னு சொல்லுங்க. இது என்ன சொல்லுதுன்னா, தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை. எந்த திசையின் போகும் தெரியாது. வடக்க போகணுமா, கிழக்க போகணுமா, தெற்க போகணுமா, எந்த பக்கம் போகணும் ஒன்றுமே தெரியாது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. தான் எங்கே போக வேண்டும் என்கிற திசை அவனுக்கு தெரியாது. பைபிள் அழகாய் சொல்லுதுங்க, தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான். ஆபிரகாமை போல இப்படிப்பட்ட கீழ்ப்படுதலை தேவன் விரும்புகிறார். அவங்க அப்பா இறந்த உடனே, தேராக இறந்த உடனே கூப்பிடுறார், வா. ஆபிரகாமினுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக கீழ்ப்படுதல் வந்துக்கிட்டே இருக்கும். சில இடத்துல ஆபிரகாம் தவறினாலும் ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை நேசித்தார் அப்படின்னா, நிபந்தனை இல்லாத கீழ்ப்படுதலுக்குள்ளே ஆபிரகாம் வந்தார். தன் மகனை பலியிடுவது என்பது அது யோசிக்க முடியாத ஒன்று, கனவிலும் நினைக்க முடியாத ஒன்று. நான் ஒரு பேப்பரை எடுத்து இது நான் செய்வேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா விடை நம்ம கீழே எழுதிடுவோம். எஸ் ஆர் நோ அப்படின்னா நம்ம எதை எழுதுவோம் அப்படின்னா, தைரியமாகவே சொல்லுங்கள், நாட் பாசிபிள். அது என்ன அப்படின்னா, நம்முடைய நம்ம இன்னும் அந்த நிலைக்கு வரல. அதான் சொல்கிறது, நம்முடைய விசுவாசம் குறைவுள்ளது. அந்த 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 இடத்திற்கு நம்ம தேவனை நம்மளை இன்னும் நம்ப முடியவில்லை. கீழ்ப்படிந்தான், நிபந்தனை இல்லாத ஒரு கீழ்ப்படிதல். எரேமியா புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சத்தமாக வாசியுங்கள். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். ஒரே வார்த்தை தான், நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அதை நீ செய். பல நேரங்களில் நம்முடைய 7வது அறிவு வேலை செய்யும். அந்த கற்சாடிகளே தண்ணி ஊற்று அப்படின்னா 7வது அறிவு சொல்லும், அது கை கால்களை கழுவுற தண்ணீர். அங்கே அற்புதம் நடக்காது. ஒன்றை விளங்கி கொள்ளுங்கள், தேவன் நம்ம நினைக்கிறது போல அல்ல. அந்த வசனம் எங்கே இருக்கிறது? ஏசாயாவில் இருக்கிறது. என் நினைவுகள் 55ஆம் அதிகாரமா எடுத்து வாசிங்கள் பார்க்கலாம். 55
வசனமா 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். 9ஆம் வசனம், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறதோ அப்படியே உன் வழியை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் நம்ம நினைக்கிறதற்கு மேலாக தேவனால் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆகவே தான் பைபிள் சொல்லுகிறது, நீ என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. நம்ம பல நேரத்திலே சூழ்நிலைகளை பார்ப்போம், நம்முடைய இயல்பு. ஆமாம், அடைக்கப்பட்ட கதவுகள், மூடப்பட்ட சூழ்நிலை, தப்பிப்பதற்கு வழி இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, அப்பொழுது ஒரு பெரிய நன்மையை நான் உனக்கு கொடுப்பேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனிகளும் உன் மிருக ஜீவன் பலனிலும் உன் நிலத்தின் கனிகளும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இந்த பரிபூரண நன்மை எங்கன்னா கீழ்ப்படிவதினாலே உண்டாகும் நன்மை. கீழ்ப்படிதல். சவுலை ஆண்டவர் அவனை ராஜாவிலிருந்து தூக்கி எறிவதற்கு காரணம் இதான், கீழ்ப்படியாதது. இந்த காலையில் ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், இந்த 12ஆவது மாதத்திலே, நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, நான் உனக்கு ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறேன். இந்த 12ஆவது மாதத்திலே நிச்சயம் உன் கண்கள் அந்த பெரிய நன்மையை காணும். அல்லேலூயா. 2வது நன்மை, நன்மையினுடைய வழி எங்கே இருக்கிறதுனா, சங்கீத புத்தகம் 65வது சங்கீதம் 4வது வசனத்திலே, 65 4வது வசனத்திலே, ஆலயத்தின் நிமித்தம் உண்டாகும் நன்மை உம்முடைய பிரகாரங்களிலும் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்ந்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயம் ஆகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியா. ஒரு நன்மை இருக்குங்க, அந்த நன்மை எங்க, இந்த நன்மை இங்கே மட்டும்தான். இந்த நன்மை இங்கே மட்டும்தான் கிடைக்கும். ஆமாம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒருவேளை உங்களுக்கு தெரியும், காலையில் 5 மணிக்கு சுட சுட இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும் கிடைக்கிற, மெட்ராஸில் கிடைக்கிற இடம் எங்கே? நானும் போனதில்லை, படித்து தான் பார்த்தேன். பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கான். 5 மணிக்கு சுட சுட இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும். இதே போல இரவு 2 மணிக்கு ஒரு பிரியாணி. எங்க? ஒவ்வொரு இடத்து அங்க போன அங்க கிடைக்குங்க. அதே போல ஆண்டவர் ஒரு நன்மை வைத்திருக்கிறார். அந்த நன்மைக்கு, அந்த நன்மை எங்க கிடைக்கும் அப்படின்னா ஆலயத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஆகவே தான் அதற்கு பெயர் ஆலயத்தின் நன்மையால் திருப்தி ஆகும். ஆலயத்தின், இந்த ஆலயத்தின் நன்மை என்பது நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாத்தானை பார்த்து தாவீது சொல்லுகிறான். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா 7:2, நான் கேதுரு மரங்களில் கட்டப்பட்ட வீட்டிலே வாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய பெட்டி திரையின் ஒரு பெரிய நன்மையை எதிர்பார்த்து தாவீது சொன்னானா, இல்லை சாதாரணமாக சொன்னானா? இதை இப்படி செய்யறதுனால எனக்கு ஒரு பெரிய நன்மை கிடைக்கும் என்கிற பேட்டர்னில் சொன்னானா, அல்லது சாதாரணமாக சொன்னானா? சாதாரணமாக தான் சொன்னான். நான் கேதுரு மரத்தால் கட்டப்பட்ட அரண்மனையில் வாசமாக இருக்கும்போது
என் தேவனுடைய பெட்டி இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டான். அதான் சொல்றேன், பல நேரங்களில் நம்ம சொல்லுகிற சில வார்த்தைகள் தேவனுடைய இருதயத்தை அசைத்துவிடும். மோவாப்பிய பெண் ரூத்து இருதயத்தை அசைத்தார். என்ன வார்த்தை? ஒரே வார்த்தை தான், யுவர் காட் இஸ் மை காட். கானானிய ஸ்திரீ தேவனுடைய இருதயத்தை அசைத்தாள். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல. அந்த பந்தை வாங்கி திருப்பி அவட்டே போட்டார். என்ன போட்டா? அந்த வார்த்தை கரெக்டாக சொல்லுங்க, கரெக்டாக சொல்லணும். மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் மேஜையில் இருந்து சிந்தும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அவ்வளோதாங்க. இந்த வார்த்தை அப்படியே அவரை மாத்திருச்சு. அதே போல இங்கு வாசிக்கிறோம், இந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே நீங்கள் வீட்டில் போய் அந்த 5ஆம் வசனத்தில் இருந்து கடைசி 29ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் இப்படி ஆசீர்வதித்ததில்லை. அவனை மோரியா மலையிலே ஆண்டவர் ஆபிரகாமை 2 முறை ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த இடத்திலே அவனை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே தேவனுடைய இருதயம் அப்படியே 2ஆய் திரிக்கிறது. அப்படியே மடன்னு அவன் ஆசீர்வதிக்கிறார். எதற்கு? இந்த ஒரே ஒரு காரியத்தை நிமித்தம். அவன் ஆலயத்தை கட்ட மாட்டான் என்று ஆண்டவர் தீர்மானித்திருந்தார். அவன் கட்ட மாட்டான், கட்டக்கூடாது. ஆனால் இந்த வாஞ்சை அவனுக்குள்ளே எழும்பிச்சு பாருங்க, மறந்துடக்கூடாது. கர்த்தர் தேவனுடைய ஆலயத்தை கட்டியது சாலமோன். ஆனால் ஆலயத்தினுடைய ப்ளூ பிரிண்ட் யார் கையிலே கொடுக்கப்பட்டது அப்படின்னா, தாவீதின் கையிலே கொடுக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கட்டுனவர் பெரியவரா, ப்ளூ பிரிண்ட் கொடுத்தவர் பெரியவரா? தேவனுடைய ப்ளூ பிரிண்ட்டை தேவன் தாவீதின் கையிலே கொடுத்த. இந்தாப்பா உன் பிள்ளை கட்டட்ட, ஆனால் அந்த படம் உனக்கு தருகிறேன். எதற்கு? தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம். 9ஆம் வசனம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு நான் உண்டாக்கினேன். ஒரு சண்டை இதை வச்சு நான் பேச ஞாபகம் இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையை வச்சு பேசினேன். பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்குவேன். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு இன்னொரு பெயர் என்ன? தாவீதின் கூடாரம். இயேசுநாதரை எப்படி ஜனங்கள் அழைத்தார்கள்? தாவீதின் குமாரன். வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த திறவுகோலை வைத்திருக்கிறேன்? தாவீதின் திறவுகோலை வைத்திருக்கிறேன். புஸ்தகம் முடிவடைய போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியாய் உயிர்த்தெழுந்த இயேசு டிக்ளேர் பண்ணுகிறார், தாவீதின் வேரும். வேற எந்த பரிசுத்தவானுடைய பெயரும் சொல்ல போல, வேற எந்த பரிசுத்தவானுடைய பெயரும் அங்கே சொல்லப்படவில்லை. தாவீதின் வேர். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்ப தேவன் அவனை எவ்வளவு மனதில் வைத்திருந்தார். எதற்கு? அந்த தேவனுடைய ஆலயம் என்று சொன்ன அந்த ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் ஏராளமான நன்மையை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையும் தேவனுடைய ஆலயத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ அப்படின்ட்டு 8ஆம் வசனம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்? மலைகளிலே ஏறி
மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் நீ செய்து கொண்டு வரும்பொழுது 2வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பயங்கர பாதிப்புகள், பயங்கர வறட்சி. இப்ப சொல்றாரு, களஞ்சியத்திலே இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரம் கனி கொடுக்கவில்லையா? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்ப? என்னைக்கு நீ ஆலயத்தை நினைக்கிறாயோ அன்றைக்கு இதெல்லாம் பலன் கொடுக்காது என்ற நிலையில் அவர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆண்டோடைய பிள்ளை ஆகாய் தீர்க்கதரிசியை வாசித்து நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. 3வது நன்மை வருகிற வழிகள். சங்கீதம் 31:19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. தேவ நம்பிக்கையினால் வரும் நன்மை. தேவ நம்பிக்கை. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணினவைகள் வைத்திருக்கிற உம்முடைய நன்மை. யாருக்கு நன்மை பெரியதாம்? அவருக்கு பயந்தவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும். ஒரு தேவ நம்பிக்கையை தேவன் கனப்படுத்துகிறார். தேவ நம்பிக்கை. தேவ நம்பிக்கை. எரேமியா புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரை நம்பி 5ஆம் வசனம், வார்த்தைக்கு 5ஆம் வசனமா, 5ஆம் வசனத்தில் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தன் மாம்சமானதை புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனிதன் சபிக்கப்பட்டவர். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காத, ஒன்றை நம்பாத. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்திலே ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை மாத்திரம் மேலே தூக்கி காமிக்கிறார் ஆண்டவர். யாரு? எசேக்கியா ராஜா. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாக்களின் ராஜாக்களில் அவனை போல ஒருவனும் இல்லை. தேவன் மேலே வைத்த நம்பிக்கை. நீங்கள் இந்த நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தில் சீரியாவினுடைய ராஜா நெருக்குகிறான் சனகரிப், இந்த பக்கத்தில் ராப்சேக்குடைய தூஷணமான வார்த்தை, ஜனங்கள் பயப்படுகிறார்கள், முற்றுகை போட்டாச்சு, ஆகாரம் குறைந்து கொண்டே போகிறது. ஆனால் எசேக்கியா ராஜா தேவனை கண்ணை மூடிட்டு நம்பினான். அவன் நம்பிக்கை அப்படி சொல்லலாம், கண்ணை மூடிட்டு நம்பினான் ஆண்டவரை. கண்ணை மூடிட்டு நம்புறதுனா என்ன? யோபு 13ஆம் அதிகாரம் 15 தான் கண்ணை மூடிட்டு நம்புறது. கண்ணை மூடிட்டு நம்புகிற நம்பிக்கையை சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். மைக்கில் இல்லை, நம்ம சேர்ந்து எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பாதி பேருக்கு பயம், கொண்டு போட்டுருவாரா, ஒரு நாளும் நம்மளை சாவதற்காக அழைக்க மாட்டார். யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. அதுக்கு பெயர் தான் கண்ணை மூடி நம்புறது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கை வைப்பேன். இந்த கடைசி மாதத்தில் தேவன் மேலே உங்கள் நம்பிக்கை கொஞ்சம் மேலே வைங்க.
நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். எடுத்து வாசிங்க, ரோமர் 4 அதிகாரம் 16 வசனமா. ரோமர் 4 19 20 21. நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். அந்த வார்த்தை எங்க இருக்கு? 18. இவ்வளவாயிருந்தும் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகதை நம்புகிறதற்கு நம்ப முடியாது. அது நம்ப முடியாது. அந்த நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தாலும் அதையும் என்ன செய்தானா? நம்பிக்கையோடு கூட இருந்தான். ஆண்டவர் அந்த பெரிய நன்மையை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை. இந்த வார்த்தையை மட்டும் நோட் பண்ணி கொள்ளுங்கள். ரோமர் 5:5. அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்தாது. கடைசியாக முடிக்கிறேன். நம்பிக்கை வருகிற வழி. இன்னொரு 3 இருக்கிறது, நேரமில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். யோபு 22 அதிகாரம் 21. நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனாலே உமக்கு நன்மை வரும். சொல்றான், நீ அவரோடு கூட பழகி, நீ அவரோடு கூட, தேவனோடு கூட பழகு. அவரோடு நீ பழகி சமாதானமாயிரும். என்ன வருமா? உமக்கு நம்பிக்கை வரும். தேவனோடு கூட பழக வேண்டுமானால், தேவனோடு கூட பேச வேண்டுமானால், தேவனை புரிய வேண்டுமானால், தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால், தேவனுடைய வழிகாட்டுதலை கேட்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இந்த பழகி சமாதானமாய் மாறுவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அது ஜெப வாழ்க்கை மட்டும்தான். ஜெபம் என்கிற ஒன்றுதான் அவரோடு கூட பழகுவதற்கு நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. ஜெப வாழ்க்கை தேவனோடு கூட பழகுவதற்கு நமக்கு வழிகாட்டுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு 16 13 13 வாசிங்க. நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய், ஜெபத்திற்கு என்ன வேணும்? ஒரு வழக்கம் தேவை. வழக்கம் பழக்கமாக மாறும். வழக்கம், நம்ம என்ன சொல்றோம்? பழக்கம் வழக்கமாக மாறும். இல்லை, நீ வழக்கமாய் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தால் அது பழகிடும். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு அதை நீ வழக்கமாய் இருந்தால் 5 மணிக்கு எந்திரிக்கு ஜெபிக்கிறதுக்கு அது உனக்கு பழக்கமாகிவிடும். அப்படித்தானே? வழக்கம் பழக்கமாகணும். ஆண்டவர் சொல்ற, ஜெபத்தில் நீ வழக்கத்தை கொண்டு வா, அது பழக்கமாக மாறும். தேவனோடு கூட பழகுவோம், தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவோம். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து தேவ சமூகத்திலே, ஓ மாஜஸ்டி கபோ சந்தாராமா மாராதனா ஹalleluya. இந்த மாசத்தினுடைய முதல் வாரம் முதல் தேதி ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா நன்மையும் நான் உனக்கு வர பண்ணுவேன். For all blessing. எந்த நன்மைகள் எல்லாம் நீ காண முடியாது என்று இருந்ததோ அதை எல்லாவற்றையும் வர பண்ணுவார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். கைகளை உயர்த்தி இயேசுவே நீ எல்லா நன்மையும் வரப்பண்ணுவேன். எல்லா நன்மையும் உன் வாழ்க்கையில வரும். நல்லவர் வல்லவர் நீ வந்து நிற்கிறோம். வல்லாவி மாறி ஊற்றுமே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்லாவி மாறி ஊற்றுமே. இந்த காலையில் கடைசி மாதத்திலே கர்த்தர் முதல் நாளிலே நம்மோடு சொல்லுகிறார், எல்லா நன்மையும் நான் உண்மையிலே வரப்படுவேன். இன்னும் 30 நாட்கள் இருக்கிறது. You will see the marvelous thing. தேவனுடைய வழிகளை நீர் பார்ப்பாய். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய ஆலயத்தோடு உன்னை இணைத்துக்கொள். தேவ நம்பிக்கையை உன் வாழ்க்கையிலே அதிகமாக்கு. தேவனோடு கூட பழகுவதற்கு நீ ஆயத்தமாயிரு. அப்பொழுது தேவன் இந்த பெரிய நன்மைகளை உன் கண்கள் காணும்படி செய்வார். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படி கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். Oh, we worship the Lord. Hallelujah. Thank you, Holy Lord.